வாங்க. இட்லி வேகிற டைம்ல நம்மளால ஒரு சிக்கன் குழம்பு எக் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியுங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, சோம்பு, வெங்காயம், தக்காளி, 4 பல்லு தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பட்டைங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். இப்ப அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, சோம்பு, ஒரு வெங்காயம், 1/2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையுமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜார்ல தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளறி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே லிட்டை எடுத்து மூடி கரெக்டாக ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். விசில் வந்த பிறகு உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண ப்ரெஷர் அடங்கிடும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க எக்கை பார்க்கலாம். எக்கு நல்லா வெந்திருக்கு. எக்கு வந்து ஒரு வீரல் விட்டுருக்கு பாருங்க. இட்லியுமே வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துல எல்லா விஷயமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் விசில் வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 நிமிஷம் வெயிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அடங்கிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சும்மா சூப்பரா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டிஃபன் இட்லி, எக்கு, சிக்கன் குழம்பு, தண்ணி. ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு குழம்புங்க. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.